வாங்க இன்னைக்கு நம்ம கௌரி சமையலறையில் மஷ்ரூம் பச்சை பட்டாணி பிரியாணி பீட்ரூட் கட்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடு, ஆனால் செம ரிச்சாக இருக்கும். இந்த மஷ்ரூம் கிரீன் பீஸ் பிரியாணிக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து சீரக சம்பா அரிசி 2 டம்ளர் 10 நிமிஷம் சோக் பண்ணியிருக்கேன். இது 1/2 கிலோ அளவு. இதுக்கு 200 கிராம் பச்சை பட்டாணி, 200 கிராம் மஷ்ரூமை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஹோல் கரம் மசாலா தாளிக்கிறதுக்கு 2 பிரியாணி இலை, 2 பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 மராட்டி மொக்கு, ஒரு அன்னாச்சி பூ, 2 பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகா ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, 2 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 4-5 சின்ன வெங்காயம், 4 பாதாம், 4 முந்திரி, 1 சோம்பு, அப்புறம் பொடி 2 பிஞ்ச் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த மசாலா, இந்த பொடி எல்லாமே மிக்சியில் சேர்த்து நைஸான பேஸ்ட்டாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இதனோட மெஷர்மெண்ட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். கொளத்தூர் மிளகாத்தூள் அப்புறம் நாட்டு கொத்தமல்லி தூள் நம்ம கௌரி ஷாப்லேயே அவைலபிளாக இருக்குது. அந்த லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். மசாலாவை அரைச்சி எடுத்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காவை அரைச்சி 1 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பாலும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ குக்கரில் ஒரு 5-6 ஸ்பூன் எண்ணெய் வச்சுருக்கேன். இதில் ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம அப்புறமா கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ண போகிறோம். பொரியும் போது வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் 2-3 நிமிஷம் பிங்காக வதங்கினோடனே நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துடலாம். இந்த முந்திரி பாதாம் அரைச்சி விடுறதுனால நல்லா ஒரு ரிச்சாக கிடைக்கும் பிரியாணி. இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் இல்லைன்னா நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த பட்டரில் இந்த மசாலா வதங்கும் போது நல்லா ஒரு டேஸ்ட் கொடுக்கும் பிரியாணிக்கு. இந்த மசாலாவே நல்லா ஒரு வாசமாக இருக்கும். இது அப்படியே கொதிக்கிட்ட ஒரு 2 நிமிஷம். இந்த மாதிரி ஜோராக வாசம் இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வரும் ஒரு 2-3 நிமிஷத்தில். எல்லாமே ஹை ஃப்ளேமில் தான் பண்ணுறேன். இப்போ மஷ்ரூம் சேர்த்துக்கலாம், பட்டாணி சேர்த்துக்கலாம், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதுவும் ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். மஷ்ரூமுக்கு பட்டாணிக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த 3 பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும். மசாலா நல்லா வதங்கினோடனே நம்ம எடுத்து வச்ச தேங்காய் பால் 1 டம்ளர் சேர்த்துடலாம். 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி, 1 டம்ளர் தேங்காய் பால் சேர்த்ததுனால மீதி 3 டம்ளருக்கு சூடான தண்ணி சேர்த்துறேன். பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இந்த மாதிரி தளன்னு கொதிச்சோடனே நம்ம 10 நிமிஷம் ஊற வச்ச அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இந்த பிரியாணியை நீங்கள் சீரக சம்பா அரிசிலையும் செய்யலாம், பாசுமதி அரிசிலையும் செய்யலாம். சப்போஸ் லாக்டவுனில் இதெல்லாம் கிடைக்கலன்னா வீட்டில் சாப்பாட்டு அரிசி வச்சுருப்பீங்க இல்லையா, புழுங்கல் அரிசி, அதுலேயும் செய்யலாம். புழுங்கல் அரிசியில் செய்கிறதா இருந்தால் அந்த அரிசி ஒரு 3/4 மணி நேரம் ஊற வச்சுருங்க. தண்ணி ஒரு 1/4 டம்ளர் சேர்த்து வச்சுருங்க. இந்த மசாலாலாம் இந்த அளவுக்கு போடுறதுனால அந்த அரிசியில் செஞ்சால் கூட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அரிசி போட்டோடனே இந்த கொதிப்பு அடங்கும். அப்புறம் ஒரு 2 நிமிஷத்துலேயே மறுபடியும் கொதிக்க ஆரம்பிக்கும். இந்த அரிசியோடு சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு மூடி வச்சிடலாம். இந்த அரிசியோடு சேர்ந்து இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் கலந்துட்டு இந்த தண்ணியை எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்போ உப்பு காரம் கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கணும். அப்படி இருந்தால் வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ இது கரெக்டாக இருக்குது. இதை மூடி போட்டு ஒரு விசிலுக்கு வேக வச்சுக்கலாம். பிரியாணி சத்தம் அடங்கிறதுக்குள்ளே நம்ம பீட்ரூட் கட்லெட் ரெடி பண்ணிடலாம். 4 உருளைக்கிழங்கு, 2 பீட்ரூட்டு, அதாவது 1/2 கிலோ உருளைக்கிழங்கு, 1/4 கிலோ பீட்ரூட்டு, ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு கப் அளவுக்கு கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணது,
2 பிஞ்ச் மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் உப்பு. ஒரு பவுல் எடுத்துட்டு இந்த உருளைக்கிழங்க போட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பொடி எல்லாமே சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். இந்த பீட்ரூட்டை வந்து புழிஞ்சிட்டு சேர்த்துக்கலாம். இந்த கட்லெட் வந்து ரொம்ப லூஸாக போயிடும், அப்புறம் நம்ம வந்து அதை ஷேப் பண்ண முடியாது. ரெண்டு பீஸ் பிரெட் எடுத்திருக்கேன். இது தண்ணிக்கு பதிலாக இந்த பீட்ரூட்லேயே நனைச்சிட்டு புழிஞ்சிடலாம். அதையும் ஊற்றி விட்டுக்கலாம். டிப் பண்ணிட்டு புழிஞ்சிருங்க. இந்த பிரெட் வந்து சாஃப்டாக உதிர்ந்து வரத்துக்காக தான் இது. கார்ன்ஃப்ளவர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம பிசைஞ்சு பார்த்துட்டு மறுபடியும் வந்து திக்னஸ் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து பிசைஞ்சிடலாம். இது ரொம்ப சிம்பிளான மெத்தடு கட்லெட் பண்ணுறதுக்கு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட பீட்ரூட் நம்ம சேர்த்துறதுனால. ப்ராப்பர் மெத்தட் வந்து மைதாவில் டிப் பண்ணிவிட்டு அப்புறமா பிரெட் க்ரம்ஸில் இல்லைன்னா ரஸ்கில் வந்து பெரட்டிட்டு செய்கிறது. பட் இது வந்து ஈஸியான மெத்தடு. பிரெட்டு இதில் போட்டு பிசைஞ்சிட்டு கூட கார்ன்ஃப்ளவர் போட்டோம்னா அதுவே பைண்டிங் மாதிரி ஆகிடும். நீங்கள் எண்ணெயில் போட்டு எடுத்தாலும் உங்களுக்கு பிரிஞ்சு போகாது. இப்படி எடுத்து உருட்டி பாருங்கள். இப்போ கரெக்டாக இருக்குது ஷேப் பண்ணுற அளவுக்கு. அப்படி இல்லைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இப்போ கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணதையும் போட்டு நல்லா கலந்துடலாம். இது பாருங்க, இது பிசைஞ்சிட்டு ஷேப் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே நான் முதல்ல எண்ணெய் வச்சுட்டேன். அது நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே மீடியமாக வச்சுக்கலாம். இது எல்லாமே ஆல்ரெடி குக் ஆனது தான், அதனால சீக்கிரமாகவே வெந்துடும். நீங்கள் ஷாலோ ஃப்ரை வேணாலும் பண்ணிக்கலாம். பட் நான் பார்த்த வரைக்கும் இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணும்போதை விட ஷாலோ ஃப்ரை பண்ணும்போது எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே குடிக்குது. அதுக்கு டீப் ஃப்ரையே பெட்டராக இருக்குது. ஒரு 2 நிமிஷம் கழித்து அப்படியே ஒரு ஊசி வச்சு இப்படி பண்ணி விடுங்க. உடனே பண்ணால் எல்லாம் பிரிஞ்சு போயிடும். திருப்பி விட்டுக்கலாம். நல்லா 2 பக்கமும் செவந்து வந்தோடனே எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, கலர்ஃபுல்லாக. குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். என் பேரனோட ஃபேவரேட் இந்த பீட்ரூட் கட்லெட்டு. இது செஞ்சுட்டா சாப்பாடு கூட தேவையில்லை, இந்த கட்லெட்லேயே லஞ்சை முடிச்சிருவான். இன்றைக்கி அவனுக்காக தான் ஸ்பெஷலாக பண்ணுறேன். நான் சொன்ன மாதிரியே கட்லெட் போடுறதுக்குள்ளே பிரியாணி வந்து சத்தம் வந்து அடங்கிருச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பிரமாதமாக வாசம் அடிக்குது. ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். என்னோட பொண்ணுக்கு பேரனுக்கு 2 பேருக்குமே பிரியாணி ரொம்ப ஃபேவரேட். அது எந்த பிரியாணியாக இருந்தாலுமே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பரான மஷ்ரூம் பட்டாணி பிரியாணி பீட்ரூட் கட்லெட் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்ஸ் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க.